இந்த படம் நடக்கிறது ஃபியூச்சர்ல மொத்த பூமியும் அழியிற நிலைமையில இருக்குது. நிறைய டிசீஸ் வருது, விவசாயம் அழிஞ்சு போகுது, பெரிய பெரிய மணல் புயல்கள்லாம் வருது. அப்பதான் நாசா ஒரு பிளான் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இந்த பூமி அழிஞ்சிரும். அதனால மனித இனமே அழிஞ்சு போயிரும். இதை நம்ம நடக்க விடாம தடுக்கணும்னா பூமி மாதிரி வேற ஒரு கிரகம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்க. அந்த டீம்ல தான் இந்த படத்தோட ஹீரோ கூப்பர் இருப்பாரு. கூப்பர் தன்னோட 10 வயசு பொண்ணான மர்ஃபிட்ட அப்பா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த டீமோட ஸ்பேஸுக்கு கிளம்புறாரு. ஸ்பேஸுக்கு போன அந்த டீம் புது கிரகத்தை கண்டுபிடிச்சாங்களா, கூப்பர் மறுபடியும் பூமிக்கு வந்து தன்னோட பொண்ணு மர்ஃபியை மீட் பண்ணாரா இல்லையாங்கிறத ரொம்பவே எமோஷனலா ஸ்பேஸ், டைம், வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், லவ் இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான படமா நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு கிறிஸ்டோபர் நோலன். இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டைம், ஸ்பேஸ், வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், லவ் இது எல்லாத்தையும் ஏனோ தானோன்னு சொல்லாம பிசிக்ஸ் படி அக்யூரேட்டா சொல்லியிருப்பாரு கிறிஸ்டோபர் நோலன். அதுதான் இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது டைம் டைலேஷன். இந்த படத்துல ஒரு சீன் வரும். புது கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பேஸுக்கு போன அந்த டீம் ஒரு கிரகத்துல 1 மணி நேரம் தான் இருந்திருப்பாங்க. 1 மணி நேரம் இருந்துட்டு மெயின் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த மெயின் ஸ்டேஷன்லயும் பூமியிலையும் 23 வருஷம் கடந்து போயிருக்கும். பூமியில 10 வயசா இருந்த நம்ம கூப்பரோட பொண்ணு கூப்பரை விட பெரிய பொண்ணா வளர்ந்துருப்பா. அந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். மூணாவது இந்த படத்தோட மியூசிக் தான். சர்ச் ஆர்கன், கான்ஃபீல்ட் சேஸ் இந்த 2 மியூசிக்குமே ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கும். தியேட்டர்ல இந்த மியூசிக் நீங்க கேட்டீங்கன்னா அந்த படத்துக்குள்ளேயே போயிருவீங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இந்த படத்துல கூப்பரா நடிச்ச மேத்யூ மெக்கானோட நடிப்பும் அவ பொண்ணா நடிச்ச மர்ஃபி அப்படிங்கிறவங்களும் ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்காது, ரொம்பவே தத்ரூபமா இருக்கும். மூணாவது அப்பா மகள் பாசம். இதுதான் இந்த படத்தை ரொம்ப 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 ஸ்பெஷல். நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியா இன்டர்ஸ்டெல்லார் சாதாரண சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மட்டும் இல்ல, எல்லாமே இந்த படத்துல இருக்கும். ஒரு எமோஷனல் ஜேர்னினே சொல்லலாம். கண்டிப்பா பாருங்க, ரீவாட்ச் வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கும். சரி, நீங்க இன்டர்ஸ்டெல்லார் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சீன் எது, எந்த சீன்ல நீங்க ரொம்ப எமோஷனல் ஆனீங்க, அழுதீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய படங்களை பத்தி பார்க்கலாம். பை கைஸ்.